வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்களுக்கான நிகழ்ச்சி. 24ஆம் தேதி மே மாதம் தொடங்கி 30ஆம் தேதி மே மாதம் வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நிறையா தடை. ஆனால் உங்கள் மனோநிலை எப்படி இருக்கும்னா, தடைகள் இல்லாத வாழ்க்கை என்னையா வாழ்க்கை, எப்படிப்பட்ட தடை வந்தாலும் சரி அதை நான் உடைப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு பாசிட்டிவாக மாறிடும் தாட்டு. அதுதான் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். அப்படி ஒரு பாசிட்டிவ் தாட்ஸு. எந்த பிரச்சனை இருந்தாலும் இதை எப்படி உடைப்பது, இதிலிருந்து நான் எப்படி வெளி வருவது அப்படிங்கிறதுல உங்களுடைய அந்த போக்கு வியப்பளிக்கக்கூடிய அளவில் இருக்கும். அவ்வளோ சிறப்பாக நீங்கள் செயல்படுவீங்க இந்த காலகட்டத்தில். ஆனால் அஷ்டமத்தில் இருக்கிற சனி என்ன சும்மாப்பட்டவர்? அவர் என்ன தான் நீங்கள் திறமையாக பண்ணாலும் அவர் ஒரு சைடில் பிரேக் அமைக்கின்னு தான் இருப்பார். ஸோ அதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. ஆனால் இதில் என்ன பாசிட்டிவாக நினைக்கணும்னா, இந்த அப்ரோச் இல்லைன்னா ரொம்ப தொஞ்சு போயிடுவோம், நம்மால் இனி ஒன்றும் ஆகாது அப்படின்னு. இப்போ அப்படி இல்லை, தடையை வெல்வேன் அப்படிங்கிற வேகம். சிறு பிரயாணங்களை எல்லாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படும். அந்த பிரயாண அனுபவங்கள் இனிமையானவை, சந்தோஷத்தை தரக்கூடியவை, வெற்றியை தரக்கூடியவை. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால் இது ஒரு நல்ல வாரமாக அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்கள்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.